பார்த்தாச்சு. இப்போ மூவ் எல்லு, அதான் டபுள் மூவ், அதை பார்த்துருவோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்க்கணும்னா பார்த்துங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு மறக்காத இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறது. ஸோ இப்போ டேட்டா மூவ்மெண்ட் தான் பார்க்கலாம். ஸோ இது பண்ணியாச்சு. மூவ் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. மூவ் பார்த்தாச்சு, மூவ் நாட்டு பார்த்தாச்சு. இப்போ மூவ் எல்ஏ தான் பார்க்குறோம், 32 பிட்டு. இப்போ 32 பிட்னா 2 தான் சேர்க்கணும். நீங்கள் ப்ரோக்ராம்லாம் காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு இன்புட்டு 0.00 போட்டாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் எல், அதான் டபுள் மூவ். D100ல் இருந்து அதுக்கடுத்து D104ல். ஓகே, கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இதை வந்துட்டு ப்ரோக்ராமில் கம்பைல் பண்ணிக்கிறேன். சிமுலேஷனில் ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு நான் ஒரு 16 பிட்டாக எடுத்தோம். இது வந்து 32 பிட்டு. இப்போ வந்துட்டு மெமரிக்கு போய்க்கிங்க, போயிட்டு டிக்கு போங்க, 100 சர்ச் பண்ணுங்க. இதை வந்துட்டு பிசிடிக்கு இது பண்ணிக்கிங்க, நமக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 100 இங்கே வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணுங்க, இங்கே 1 எல்லாம். இப்போ வந்து 32 பிட்டுங்காட்டி 100 ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு 32 பிட்டு. 100 மட்டும் சேர்ந்தது 16 பிட்டு. ஸோ அதனால் நான் இந்த ரெண்டுலேயும் வேல்யூ வந்து இது பண்ணுறேன். ரெண்டுலேயும் வேல்யூ இது பண்ணிட்டேன். இது பண்ணிட்டு இந்த 2 வேல்யூயை வந்து நான் பிஎல்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு வேல்யூ காட்டுது. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம அப்படியே நம்ம D104ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 104ம் 105லையும் இந்த வேல்யூ வந்து போய் சேவ் ஆகும். பாருங்கள், இந்த இன்புட்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே இங்கே இருக்கிற இதே நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து டேட்டா வந்து மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மெமரியில் போயிட்டு நமக்கு வந்து ஆன்லைனில் போய் மானிட்டர் கொடுக்குறோம். மானிட்டர் கொடுத்தா உங்களுக்கு கேட்கும், அந்த பிஎல்சியில் சேஞ்ச் ஆனால் இதை சேவ் பண்ணணும். ஆமாம், எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் மெமரி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே காட்டுது பாருங்கள், இங்கே 100லேருந்து 104. ஸோ இங்கே பாருங்கள் 104 100. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு 1010 1010, அங்கே 0100 1000, அடுத்து 000. அதே இங்கே 101ல் என்ன இருக்குது, 1111 என்ன இருக்குது, 4 1 இருக்குது. இங்கே பாருங்கள் 105ல் 4 1 இருக்குது. அடுத்து இங்கே 2 0 2 1 இருக்குது. அடுத்து இங்கே 1 1 0 1 1 1 0 1, இங்கே 0 0 இருக்குது. அதே தான் வந்துட்டு இது அது 16 மூவ்ங்கிறது 16 பிட்டு, மூவ் நாட்டுங்கிறது 16 பிட்டு, மூவ் எல்லுங்கிறது வந்து 32 பிட்டு. 100யும் 101யும் ஜாயின் பண்ணால் அது 32 பிட்டு. ரெண்டு இதை ஜாயின் பண்ணால் 32 பிட்டு. ஒரு இது வந்துட்டு 16 பிட்டு. எந்த ஒரு ப்ரோக்ராமில் நமக்கு ஒரு 32 இன்புட்டை வந்துட்டு ஒட்டுக்கா நம்ம நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் மூலமாகவே இது நினைக்கிற ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல வந்துட்டு மூவ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மூவ் லாங்குன்னு சொல்லுவாங்க. டபுள் பிட்டு, அதான் 30 பிட்டு அப்படிம்பாங்க. 32 பிட்டு 16. சிங்கிள் மூவ்னா 16 பிட்டு. இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? 32 பிட்டுக்கு 16 பிட்டுக்கும் அவ்வளோதான். மூவுங்கிறது 16 பிட்டு, மூவ் நாட்டுங்கிறது 16 பிட்டு. மூவுங்கிறது D100ல் நீங்கள் கொடுக்குற வேல்யூவை நீங்கள் ஒரு 101ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் மூவ் பண்ணி கொடுக்கும். அப்படியே மூவ் நாட்டுங்கிறது 100ல் கொடுத்து 101ல் வந்துட்டு அப்படியே இன்வெர்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே வந்துட்டு மூவ் லாங்குனா 100 101ல் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை நீங்கள் நினைக்கிற இடத்துல வந்துட்டு அப்படியே 105 110 எது கொடுத்தீங்கனாலும் 110லையும் அதுக்கடுத்து இருக்கிற பிட்லையும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே டேட்டாவை இது பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்துட்டு நமக்கு மூவ் நாட்டு மூவ் லாங்கு இதுக்கான வித்தியாசம். இந்த 3 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே இதெல்லாம் நீங்களே போட்டு பார்த்துடலாம். நாளைக்கு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம்.